என் தற்கொலைக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். Thank you very much, Miss. என் பேர் நிர்மலா, மெடிக்கல் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். I see. என் பேர் பாஸ்கர். உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். 6 மாசத்துக்கு முன்னால பட்டமளிப்பு விழா போட்டோ எடுக்கிறதுக்காக உங்க ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கேன். ஓ எஸ் எஸ், கான்வகேஷன் போட்டோ எடுக்க வந்தீங்கல்ல? ஆமா. இப்பதான் நினைவுக்கு வருது. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நான் நிறைய சிரமம் கொடுத்தேன். நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. மிஸ்டர் பாஸ்கர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னங்க? நீங்க எதுக்காக கார்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சீங்க? தற்கொலையா? நீங்க என்னமோ நான் தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தற்செயலா தான் ஓடி வந்து உங்க கார்ல விழுந்துட்டேன். இந்த லெட்டர் கூட தற்செயலா தான் உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது. நானும் அதை தற்செயலா தான் படிச்சேன். உங்க முடிவுக்கு அத படிச்ச பிறகும் கூடவா உங்களுக்கு அது தெரியல? மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதுதான் காரணம். வாழ்க்கை பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு வந்தான். வாழ்க்கை பந்தயத்துல கலந்துக்கத்தான் மனிதனுக்கு உரிமை உண்டு. அதுல வெற்றியா தோல்வியான்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. இந்த உலகத்துல யாராவது முழு நிம்மதியோட வாழறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியோட வாழ்வோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்க முடிவை மாத்திடுங்க. நான் ஏன் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. அப்படின்னா நடக்கக்கூடாத நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சா? பாஸ்கர், மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில சொல்லும் போதுதான் நெஞ்சத்தின் சுமையே குறையும். பரவாயில்லை, சொல்லுங்க. இல்ல, அது என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அதை யாருகிட்டே என்னால சொல்ல முடியாது. சரி, நடந்தது எப்படியாவது போகட்டும். இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்குங்கிற முடிவோட வாழுங்க. இனிமே எனக்கு எதை பத்தி அக்கறை? நல்லது கெட்டது எதுவுமே என்ன பாதிக்காது. பாஸ்கர், என்ன இது? ஏன் இப்படி? அதை பார்த்த பயந்தீங்க? அது வெறும் நிழல் பாஸ்கர். அதை பாருங்க, அவங்கதான் இந்த வீட்டுக்காரம்மா. என்னால ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியல. ஏதோ ஏதோ சொல்ல தெரியாத பயம் ஒண்ணு என்ன வாட்டி வலிக்குது. அதனால்தான் கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ். இதோ நான் கொண்டு வரேன். எந்த ஆபத்துமே பெருசா இருக்க முடியாது. உங்களுக்கு வாழ மனம் இருக்கு. அதை நான் உணர்றேன். ஆனா அதுக்கு வழிதான் எனக்கு தெரியும். வாழ்க்கையின் கண்கள் தன்னம்பிக்கை. அதை மூடித்தான் வழி தெரியாம தவிக்க வேண்டியதுதான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே என் மனசு எந்த நிலைமையில இருந்தது, இப்ப நான் எப்படி இருக்கிறேங்கிறத நினைச்சு பார்த்தா அருகே மர்ம வேடி. மீனாட்சி, மீனாட்சி, என்னவா? நானும் அப்ப பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வீட்டுக்கு வாசலுக்கு நடவடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? எல்லாம் போஸ்ட்மேன் வர்றான்னு தான் பாத்துட்டு தலையிறேன். ஓஹோ, ஓடி போனவன் அரும மகன் வேணுகிட்ட இருந்து கடதாசி வரும்னு பாக்குறியா? ஏய், எங்கடி போயிடுவான்? எப்படி போனானோ அதே மாதிரி தன்னால திரும்பி வருவாண்டி. நீ ஏன் கவலைப்படுற? பின்ன நான் கவலைப்படாம நீங்களா கவலைப்படுவீங்க? அவனை பிடிச்சு நான் கண்ணா பிள்ளை சுட்டி அவன் போனவன் தானே கோவிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்த பாட்ட காணமே. அப்படி எப்படி நான் சொல்லிட்டேன்? 4 காசு சம்பாதிக்க தெரியாத பையன் சொன்ன, அது தப்பா? நீயே சொல்லு. அந்த பயலுக்கு என்ன வயசாச்சு?
தின்னுட்டு ஊரை சுத்தானே தவிர ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான அந்த பையன். என்ன பண்றது, எல்லாம் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கேன். அப்பா அடே வாமா கிரிச்சா வா. ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தேன்? என்னம்மா ரொம்ப கோவமா இருக்கியா? நான் கோவமா இருந்தது உனக்கு கேள்வி இருக்குதா? பாத்தீங்களா எல்லாம் நீங்க உடுத்த செல்லம் தான். எவ்வளவு துணிச்சலா பேசுறா பாத்தீங்களா? அதாவது துணிச்சலா பேசிட்டு மேடி. எவ்வளவு நாளைக்கு தான் குழந்தையா இருக்க போறியோ? இந்த பாரு கிரிஜா, பட்டணத்துல இருக்காள நிர்மலா, அவளை பாத்தியா? தாய் தகப்ப இல்லாத பொண்ணு. உங்க அப்பா வளர்த்து கூட அவ எவ்வளவு புத்தாள்தனமா இருக்கா பாத்தியா? அவளை பார்த்தா கத்துக்கோமா. அம்மா நிர்மலான்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நான் நினைக்கிறேன் வேணும்னு நேரா நிர்மலா அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கும். போவானா அவன்? இல்ல போனாதான் நிர்மலா சேர்க்குமா? ஏன் நிர்மலா அக்காவுக்கு அண்ணன் மேல உசுறு இருக்கட்டுமே. நிர்மலாவுக்கு கார்டின் யாரு? இந்த அப்பா துறை தானே. நான் ஏற்கனவே கடுதாசி எழுதி போட்டேன், வேணு பையன் வந்தானா சேர்க்காதேன்னு. நிர்மலா இப்ப முன்னேறின இடத்துல இல்ல, வேற தெரிஞ்சவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பயலுக்கு அட்ரஸ் தெரியாது. நாயா பேயா அழிஞ்சு ஓடியாச்சு சேர்த்துருவானே. உனக்கு கவலைப்படாது. பார்வதிமா என்னம்மா? பாருங்க, ஒரு கார் டிரைவர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தானே, வந்திருக்கிற லட்சணத்தை பாருங்க. ஏன் என்ன படிக்கிறேன் கேளுங்க. தேவை, அனுபவம் உள்ள ஒரு கார் டிரைவர் தேவை. நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 6 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. சரியா தான் இருக்கு. என்ன சரியா இருக்கு? நம்ம வீட்டு நம்பர் 9 இல்லையா? 6ன்னு போட்டிருக்காங்களே. இன்னும் கேளுங்க. தேவை, எங்கள் வீட்டில் புத்தி சுவாதீனம் இல்லாத 25 வயது வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. அடக்கடவுளே, வீட்டு நம்பரை மாத்தி போட்டுட்டான். நம்ம 3வது வீட்டுல ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கானே, அவனுக்காக அவங்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அதை கவனிக்க வர்றவங்க இங்க வந்தா நம்ம என்ன செய்யறது? பரவாயில்லம்மா, இங்க யாராவது வந்தா நாம சொல்லி அங்க அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி அங்க யாராவது டிரைவர் வந்தா இங்க அனுப்பி வைக்க சொல்லலாம். என்னமோ போங்க, ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். போற வழியில என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுடு. ஏண்டா உனக்கு வெட்கமா இல்ல? என்ன பொம்பளை அவ ஆபீஸுக்கு போறா, நீ வீட்டுலயே உட்காந்து. ஆமா, இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போடுறதுனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் வேலை இல்லாம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்ன இருக்குதோ இல்லையோ, நல்லா பேச தெரியுது. கரெக்ட். சரி வீட்டை கவனிச்சுக்க. கார் டிரைவர் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருக்கேன். யாராவது வந்தா என்னன்னு விசாரிச்சுக்க. எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. தேவை, எங்கள் வீட்டில் புத்தி சுவாதீனம் இல்லாத 25 வயது வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. பைத்தியார பையனை பாத்துக்கிற வேலை. இதை விட நமக்கு ஏன் வேலை கொடுப்பான்? 9 சந்திரசேகரன் தெரு. குட் மார்னிங் சார். வாங்க சார், உட்காருங்க. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல, நான் பேப்பர் பார்த்தேன், விளம்பரம் படிச்சேன், விண்ணப்பம் போட வந்திருக்கேன். இல்லையா? என்ன வந்த உடனே நேரம் சோஃபால உட்கார்ந்துட்டே? நீங்க தான் சார் உட்கார சொன்னீங்க. நான் 1008 சொல்லுவையா? இப்ப நில்லுன்னு சொல்றேன், நில்லு. இந்த வீட்டுல வேலைக்கு வர மரியாதையா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கார் டிரைவர். யார் டிரைவர்? நானா? பின்ன நானே. லைசன்ஸ் வச்சிருக்கேன். லைசன்ஸா? என்ன சம்பந்தம் எல்லாம் பேச்சு? ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டுல பையனா? இல்ல, இந்த வீட்டுல பொண்ணு. அதுல என்னையா சந்தேகம்? இல்ல ஊர்ஜின் ஆயிடுச்சு. அப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஆமா, வீட்டுல பெரியவங்க யாரும் கிடையாதா? என் கூட பேச மாட்டே நீ? எங்கிட்ட பேச மாட்டே நீ? எங்கிட்ட பேச மாட்டே நீ? இருப்பா. என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? பேசுறேன். என்னங்க? கேளுங்க நீங்க. உன் பேர் என்ன? வேணும். சைக்கிள் வேணும். சரி வேண்டாம், பேரை மாத்திடுறேன். மாத்து. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற? என்ன வண்டி? மாட்டு வண்டி. என்ன வண்டி ஓட்ட இங்க வந்த? ஆமா, மாட்டு வண்டி ஓட்ட தான் வந்திருக்கேன். சரி, இது எப்போ? எது? அதான் இந்த நிலைமை, இந்த விளம்பரம் கொடுக்குற நிலைமை எப்போ? அதுவா? என்னாச்சு? நான் தான் கார் டிரைவிங். ஒரு நாள் ஆக்சிடென்ட். போயிட்டே இருந்தேன். வேணாங்க, என்ன சிரிக்கூடாது. இப்படி சிரிக்கப்படாது. என் வீட்டுல நான் சிரிப்பேன், நீ என்ன கேக்குறது? சரி பத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யாரும் ஒண்ணு முதல்ல யாரு ஆக்சிடென்ட் ஆன முதல்ல யாரு? நீதான் முதல்ல. நானே முதல்லையா? அது சரி, ஆகாரம் என்ன? ஏன் காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடலையா? பட்னியா? ஏன் ஆகாரம் இல்ல, உங்க ஆகாரம் என்ன காலையில? நான் என்ன ஒண்ணாலும் சாப்பிடுவேன். ஆப்பிள், கேக், பிஸ்கட். ஏங்க, எலுமிச்சம்பழம் தேய்ச்சா நல்லா இருக்குமே. எலுமிச்சம்பழமா? எதுக்கு? தேக ஆரோக்கியத்துக்கு தான். என்ன பைத்தியமா நீ? நீங்க என்ன கேக்குறீங்களா? கேளுங்க. நல்ல வேலை, உங்களை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களே.
நான் இங்க ஒரு நாள் வெளியில போவேன். ஒன்னு யாரையா கேட்டுது? நிக்க காலம் வெளியே போனா ஜாஸ்தி ஆகுமே. ஏன் கல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பாரு இதப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்பதான் வந்திருக்கேன். என்ன தொடாத. டிரைவர் தொடாத. ஐயோ ஐயோ பைத்தியம் நான் பைத்தியம். ஐயோ 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 கடை உள்ளே கடை உள்ளே கடை கடை. ஏய் 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 தரே. ஏய் கலந்தரா கொன்னுடுவா. வேணும். நிர்மலா நீ எப்படி இங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். ஆபீஸ் சாவியை மறந்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? வழக்கம் போல எங்க அப்பனோட சண்டை. வழக்கம் போல ஓடி வந்துட்டேன். வரும்போது உன் விலாசம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஆமா, நீ எப்படி இங்க பைத்தியத்தோட இருக்க? பைத்தியமா? என்னவா இஷ்டத்துக்கு வீடெல்லாம் வளர்த்தலாம். அட்டகாசம் பண்ண தெரிஞ்சா நல்ல காலம் பத்திரமா இருக்கிறது பூட்டி வச்சிருக்க ரூம்ல. ஐயோ போகாதே பைத்தியம் போகாதே. ஐயோ நீயா? யாரு? இந்த வீட்டுக்காரமா பிள்ளை வாசு. லூசு. அவனை போய் வாசுங்கிற பைத்தியக்கார பையன். பேப்பரை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுல வந்த கோளாரா? பைத்தியம் 3வது வீட்டுல பேப்பர்ல வீட்டு நம்பரை மாத்தி போட்டாங்க. அச்சோ நான் தப்பு பண்ணிட்டேனா? சார் நடந்ததெல்லாம் மறந்துருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். கலாத்துறையா வெளியில வந்து மன்னிக்கிறேன். இது மாதிரி மூஞ்சி வாயம் பண்றாரு, அதனால தான் தப்பா போச்சு எல்லாமே. வாங்க. நல்ல வேலை சார். நிர்மலா வராம இருந்தா இன்னைக்கு பூரா நீங்க உள்ளதான். ஏன் சார், சுய புத்தியோட இருக்கிறவனுக்கு பைத்தியத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? உங்க முகத்தை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குது. என் முகத்தை பார்த்தா பைத்தியமா இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சந்தேகம் அவ்வளவுதான். ஆமா, இவர் யாரு? எங்க ஆட்டி அப்பா துறையோட பிள்ளை. பேரு வேணும். என் கூட பிறந்தவ மாதிரி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸுக்கு போறேன். ஆமாமா, கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸுக்கு போயிடு. நிர்மலா என்ன வந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஹோட்டல்ல ஏதாச்சும் சீப்பா ரூம் கிடைக்குமா? பத்தியா புத்தி என்ன விட்டு போக மாட்டேங்குது பாத்தியா? நீ இந்த மாதிரி கேக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது உன் வீடு மாதிரி, நீ இங்கே தங்கலாம். அப்பா எங்க ஹோட்டல் போக சொல்றேன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை சார், கையில காலனா கிடையாது. கையில காலனா கிடையாதா? இங்கேயும் அப்படிதான், கையில காலனா கிடையாது. நல்ல காலம். பெருமைக்கு சொல்லிக்கல, நிர்மலா இருக்குதே என் மேல உயிரியே வச்சிருக்கு. நான் அழுதானா அவளும் அழுவா, நான் சிரிச்சா அவளும் சிரிப்பான். ஏன் பைத்தியமா? விடாம சிரிப்பா. ஆமா வீட்டுல வேற யாரா இருக்குதா சொன்ன? யாரு? இல்ல, எங்க அம்மா தான். ஐயோ பாவம். எங்க எங்க வெளியில போயிருக்கோம். அது ஒரு பைத்தியம்டா. அதுவும் பைத்தியமா? 10வது நான் வேற வந்திருக்கேன். ஏண்டா இது என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? என்ன சந்தேகம்? அதேதான். அருமையா போகுது. எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வரும், நீ டெலிபோன் எடுக்காத, எனக்கு சொல்லு. ஆம்பளை காலம் தான் நான் அட்டன் பண்ணலாமா? டெலிபோன் பெல் ரிங் பண்ணா சொல்றாங்க. நீங்களா? வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பட்டமளிப்பு போட்டோ எடுத்துட்டு போனீங்களே. எஸ் எஸ் மிஸ்டர் பாஸ்கர் இருக்காரு. இருக்க உங்க போட்டோவும் ரெடியா இருக்கு. போட்டோவா? நான் போட சொல்லலையே. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, காலையில ஒரு 2 மணி நேரம் உங்க போட்டோ நெகட்டிவ பீரோ மேஜர் டிராயர் மூல முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க அவர் பட்ட பாடு இருக்க. அங்க பாருங்க. அப்படியா? இன்னைக்கு ஸ்டுடியோல இதான வேலை. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு பிரிண்ட் போட்டு உங்க போட்டோவை ஷோக்கா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். சார் போன். ஹலோ ஹலோ, நிர்மலாவா? யாரது? ஜிகனா தேவியா? என்னம்மா வேணும்? சினிமா நடிக்க சான்ஸ் வேணுமா? ஐயோ இது சினிமா ஸ்டுடியோ இல்லம்மா, போட்டோ ஸ்டுடியோ. கண்டாகிப்பா. ஹலோ 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 நிர்மலா. ஹலோ நிர்மலா. கமலாவா? என்னம்மா வேணும்? எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாமா? அட டெலிபோன் எப்படி போட்டோ எடுக்கிறது? பல மாதிரியான நியூஸ் இருக்கப்பா. ஹலோ வெரி சாரிமா. நீங்க போன் பண்றேன்னு சொன்னீங்களே, பின்ன அதான் நேர்லயே வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி குழந்தைய போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, டைம் சொல்லுங்க அழைச்சிட்டு வரேன். இதை கேட்கத்தான் வந்தீங்களா? ஆமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மெட்ராஸ்ல எவ்வளவு போட்டோ ஸ்டுடியோ இருக்குது, அங்க போய் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட. பாஸ்கர், நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? வந்த காரணம் தான் பிடிக்கல.
என்னமோ முன்ன பின்ன தெரியாத ஸ்டுடியோல நுழைஞ்சு விசாரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. என்னடா நமக்கு வேணுங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன அதெல்லாம் ஒன்னையும் காணும். என் ஃப்ரெண்டு குழந்தைய போட்டோ எடுக்கணுமா அண்ணா கட்டி நான் ஒன்னும் போட்டோ எடுக்க போறது இல்லை. பாப்பா எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? ஆமா நானும் தான் கேட்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற கவலையே இல்ல உங்களுக்கு? கவலை இல்லாம தான் நான் இங்க வந்தேன். உங்க வாழ்க்கை தொடர்ந்து நிம்மதியா சந்தோஷமா நடக்கணும் அதை தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். இனிமேலும் வருவேன். நிஜமாவா? நிர்மலா, நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த போட்டோ இங்கேயே இருக்கட்டும். இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு. அப்படியா? இந்த போட்டோல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப நேர்ல நேர்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க.